மீண்டும் சொர்க்கத்திற்கு வரலாம். எனவே நவுஷா தனது சிம்மாசனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டார். ஒரு பாம்பாக மாற்றப்பட்டு பூமியை அலைந்து திரிவதற்கு கண்டனம் செய்யப்பட்டார். தெய்வங்களின் அரங்கில் ஒரு பிரமாண்டமான ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. தெய்வங்களின் ஆசனான இந்திரன் மங்களகரமான அடையாளங்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பீரமான யானையான ஐராவதத்தின் மீது கம்பீரமாக சவாரி செய்தான். அவருடன் புகழ்பெற்ற அத்தி பிரகஸ்பதி, யமன், வருணா மற்றும் குபேரா ஆகியோர் இருந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வீக பிரசன்னத்தை வெளிப்படுத்தினர். அவர்கள் 3 உலகங்களுக்கு செல்லும் போது தெய்வீக நிம்களும் காந்தர்வர்களும் இந்திரனின் மகிமையை புகழ்ந்து பாடல்களை பாடினர். நூற்றுக்கணக்கான பலிகளை செலுத்தும் இந்திரன் தனது ராணியுடன் இணைந்ததால் கூட்டம் பிரம்மாண்டமான காற்றால் நிரம்பியது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் உலகை பாதுகாக்க தொடங்கினார். அவரது ஆவி ஒரு வலிமையான கழுகு போல பறக்கிறது. அப்போதுதான் தெய்வீக துறவி அங்கிராஸ் அதர்வ வேதத்தின் பாடல்களை கொண்டு வந்தார். அவர் இந்திரனை வணங்கினார். அவர் பிரசாதத்தால் மகிழ்ச்சியடைந்து ஒரு வரத்தை வழங்கினார். அதர்வன்கிற அதர்வ வேதத்தில் ஒரு ரிஷி என்று அழைக்கப்படுவார். மேலும் யாகங்களில் பங்கு பெறுவார். இந்த அங்கு இருந்த அனைத்து தெய்வங்களையும் புனிதர்களையும் மதித்ததால் அவரது திருப்தி தெளிவாக தெரிந்தது. நல்லொழுக்கம் நிறைந்த இதயத்துடன் அவர் மக்களை ஞானத்துடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்தார். இருப்பினும் இந்திரனும் கூட கஷ்டங்களை தாங்க வேண்டியிருந்தது. அவர் தனது எதிரிகளை கொல்ல தயாரான போது மறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவரது மனைவி அவருடன் துன்பப்பட்டார். ஆனால் இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்றனர். இந்திரனின் வெற்றியின் கதை வலிமை மிக்கவர்கள் கூட துன்பத்தை எதிர்கொள்ள முடியும் என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது. குந்தியின் மகன் யுதிஷ்டனுடன் பேசியபோது மேட்ராஸ் மன்னர் சால்யா இந்த கதையை நினைவு கூர்ந்தார். இந்திரன் தனது எதிரிகளை வென்றதைப் போலவே அவரும் தனது ராஜ்யத்தை மீட்டெடுத்து தனது எதிரிகளை தோற்கடிப்பார் என்று அவர் யுதிஷ்டிரருக்கு நினைவூட்டினார். ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த எதிரியாக இருந்த கொடூரமான நவுஷா அரஸ்தியரின் சாபத்தால் அழிந்துவிட்டார். அதேபோல் யுதிஷ்டிரரின் எதிரிகளான கர்ணன், துரியோதனன் மற்றும் பலர் விரைவில் தங்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வார்கள். சாலார் தொடர்ந்தார். கடல் முதல் அதன் தொலை தூரம் வரை உங்கள் சகோதரர்கள் மற்றும் திரௌபதியுடன் நீங்கள் முழு பூமியையும் அனுபவிப்பீர்கள். அவரது வார்த்தைகள் விசுவாசம் மற்றும் பக்தியில் சக்திக்கு ஒரு சான்றாக இருந்தன. அவர் புறப்படும் போது யுதிஷ்டிரரின் இதயம் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருந்தது. இந்திரனின் வெற்றியின் கதை போரில் வெற்றி பெற விரும்பும் மன்னர்களுக்கானது. மேலும் இந்த கதையை கேட்பது அவரது ஆன்மாவை சுத்தம் செய்யும், அவருக்கு பேரின்பத்தை அளிக்கும், மேலும் அவரது வெற்றியை உறுதி செய்யும் என்று விசம்பாயனர் யுதிஷ்டிரருக்கு நினைவூட்டினார். சால்யாவின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட யுதிஷ்டிரன் சென்னை மன்னரிடம் திரும்பி கர்ணனின் தேரோட்டியாக செயல்படுமாறு கேட்டுக்கொண்டான். அர்ஜுனனின் புகழை நினைவு கூர்ந்து கர்ணனின் ஆவியை குறைக்குமாறு அவர் சால்யாவுக்கு அறிவுறுத்தினார். அவரது விசுவாசம் அசைக்க முடியாததாக இருந்ததால் அவர் ஒப்புக்கொண்டார். பஸ்தினபுரத்தில் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் உதயமாகும் போது ஒரு எதிர்பார்ப்பு உணர்வு காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஞானியும் மதிப்புமிக்க முனிவருமான விசம்பாயனர் மூத்த பாண்டவ சகோதரான யுதிஷ்டிரருக்கு முன்னால் நின்று வரலாற்றின் போக்கை மாற்றும் வார்த்தைகளை பேசினார். சாத்வாத இனத்தின் மாபெரும் வீரன் என்று விசம்பாயனர் கூறினார். முன்னெப்போதும் இல்லாத வலிமை மிக்க படையுடன் யுவதனா வந்துள்ளார். ஏராளமான ஆயுதங்களை ஏந்தியிருக்கும் அவரது வீரர்கள் உலகத்தின் மீது அதன் கோபத்தை கட்டவிழ்த்துவிடப் போகும் ஒரு புயல் காட்டு மேகத்தைப் போல உள்ளனர். யுதிஷ்டிர திரண்டு வந்த படைகளை பார்த்தபோது அவர் தொலைதூரத்திலிருந்து வீரர்களின் வரிசையைக் கண்டார். ஒவ்வொருவரும் கடைசி வீரரை விட வலிமையானவர்கள். சேதிகளின் சக்தி வாய்ந்த தலைவரான திஷ்டகேது அச்சிவினியின் மதிப்புள்ள வீரர்களுடன் தனது படைகளை வழிநடத்தினார். அவர்களின் கவசங்கள் காலை வெளிச்சத்தில் 1000 நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. மகத மன்னன் ஏச்சேனா தனது சொந்த அச்சுவினியுடன் புறப்பட்டார். அவர்களின் முகங்கள் சரிப்புத்தன்மையற்ற மலைகளைப் போல போரை நோக்கி நின்றன. கடலோர பகுதிகளைச் சேர்ந்த ஆட்சியாளரான பாண்டியன் தனது படைகளை அழைத்து வந்தார்.
ஒவ்வொருவரும் வண்ணமயமான மாலைகள் மற்றும் பதாகைகளை ஏந்தியிருந்தனர். அவை காற்றில் பறந்தணிந்த வலிமைமிக்க படைகள் கஸ்தினாபுரத்தின் மீது படையெடுத்த போது அந்த நகரமே எதிர்பார்ப்புடல் நடுங்குவது போல் தோன்றியது. துருபதரின் வடை அவரது வீரமான மகன்களின் தலைமையில் பூமியின் அடித்தளத்தை உலுக்கிய ஒரு புயலைப் போல போரில் இணைந்தது. மச்சர்களின் அரசனான விராடனும் மலைப்பாங்கான பகுதிகளில் இருந்து சக்தி வாய்ந்த போர் வீரரான பகரத்தாவும் பாண்டவர்களுடன் புறப்பட்டனர். ஒவ்வொருவரும் தங்களுடன் அச்சுவிலியின் மதிப்புள்ள வீரர்களை கொண்டு வந்தனர். இது மீது இருமோதல், தரையிலுள்ள குழம்புகளில் இடி ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. இந்த ரெட்டன்கள் போருக்கு தயாராகி கொண்டிருந்தனர். இதற்கிடையில் அஸ்தினாபு நகரில் கௌரவர் எவரசரான துரியோதனன் தனது சொந்த இராணுவத்தின் மத்தியில் வென்றார். அது என்றென்றும் நீண்டு நிற்பதாக தோன்றிய முகங்களில் கடல் 2 வலிமையான போர் வீரர்களான புரிசவர்களும் சால்யாவும் ஒவ்வொருவரும் வண்ணமயமான பதாகைகளின் வரிசையை ஏந்தியபடி காற்றில் பறந்தபடி அந்தந்த அச்சுவினிகளுடன் புறப்பட்டனர். கிருத்திகாவின் மகனான கிருதவர்மன் தனது போதர்கள் அந்தாஸ் மற்றும் உக்குர்களை போருக்கு அழைத்துச் சென்றார். அவர்களின் இருப்பு ஒரு இருண்ட புயல் மேகத்தை போல உலகத்தின் மீது அதன் கோபத்தை கட்டவிழ்த்துவிடப் போகிறது. சின்று சாவு வீர நாட்டைச் சேர்ந்த ஆட்சியாளரான ஏத்ததன் அச்சுவிலியின் மதிப்புள்ள வீரர்களுடன் புறப்பட்டார். அவர்களின் முகங்கள் சகிப்புத்தன்மையற்ற மலைகள் போல போரை நோக்கி சென்றடைந்த படைகள் அஸ்தினாபுரத்தின் மீது படையெடுத்த போது நகரமே எதிர்பார்ப்புடன் நடுங்குவது போல் தோன்றியது. எஃகு மோதல், தரையிலுள்ள குழம்புகளில் இடி ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. கௌரவர் படையின் நடுவே துருபதரின் ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு பூசாரி குருக்களின் தலைவரான துரியோதனை அணுகினார். பூசாரி திருதராஷ்டிர, துரியோதனன், பீஷ்மர் மற்றும் விதுரா ஆகியோரால் கௌரவிக்கப்பட்டார். அவர்கள் அனைவரும் ஒரு பெரிய சபையில் அமர்ந்திருந்தனர். அன்பான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட பிறகு பூசாரி பேசத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் சொட்டு சொட்டாக இருந்தன. என் கடவுளே, நான் பாண்டவர்களின் நலனை பற்றிய செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். ஆனால் உங்கள் சொந்த நலனை பற்றியும் விசாரிக்க வந்துள்ளேன் என்று அவர் கூறினார். அவர் தொடருவதற்கு முன்பு ஒரு களம் நிறுத்தி, தலைவர்களாகிய நீங்கள் அரசர்களின் நித்திய கடமைகளை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் சரியானது மற்றும் நியாயமானது என்ன என்பதை நினைவூட்டுவதற்காக நான் அவற்றை மீண்டும் ஒரு முறை ஓதுவேன் என்று கூறினார். பூசாரியின் கண்கள் சபை முழுவதும் பாய்ந்தன. ஒவ்வொரு தலைவரின் பார்வையையும் சந்தித்தன. அவரது குரல் வலுவடைந்தது. அவரது வார்த்தைகள் நம்பிக்கையை எடுத்து சென்றன. திருதராஷ்டிரரும் பாண்டுவும் சகோதரர்கள், ஒரே தந்தையின் மகன்கள். அவர்களில் பரம்பரை அவர்களுக்கு இடையில் சமமாக பிரிக்கப்படுவது மட்டுமே சரி. இருப்பினும் திருதராஷ்டிரரின் மகன்கள் அனைத்தையும் தங்களுக்காக எடுத்துக்கொண்டனர். பாண்டுவின் மகன்களுக்கு எதுவும் இல்லை. கடந்த கால அநீதிகளை அவர் நினைவு கூர்ந்த போது பூசாரியின் குரல் துக்கத்தின் குறிப்பை எடுத்தது. என் ஆண்டவர்களே, பாண்டுவின் மகன்களுக்கு ராஜ்யத்தில் உரிமை மறுக்கப்பட்டது. எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போதும் கூட திருதராஷ்டிரரின் மகன்களால் அவர்கள் பின்தொடரப்பட்டனர். அவர்கள் அவருக்கு தீங்கு செய்ய முயன்றனர். ஆனால் விதி அவர்களுக்கு இன்னும் தயாராக இல்லை. எனவே அவர்கள் வாழ்ந்தனர். பூசாரியின் வார்த்தைகள் அவரது கேட்போரின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. பாண்டவர்கள் தங்கள் சொந்த ராஜ்யத்தை எவ்வாறு செதுக்கினர் என்பதை அவர் விவரித்தார். ஆனால் அதை ஏமாற்றுவதன் மூலம் அவர்களிடமிருந்து திருட முடிந்தது. திருதராஷ்டிரர் இந்த செயலுக்கு தனது ஒப்புதலை வழங்கினார். மேலும் 13 ஆண்டுகளாக பாண்டவர்கள் நாடுகடத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பாண்டவர்கள் அனுபவித்த கஷ்டங்களை பற்றி அவர் பேசும்போது பூசாரியின் குரல் மேலும் ஆசமடைந்தது. அவர்கள் சபை மண்டபத்தில் அவமதிப்புக்கு ஆளானார்கள். அவர்களுடன் அவர்களின் மனைவியும் அவதிப்பட்டனர். வனப்பகுதியில் அவர்கள் சொல்ல முடியாத ஆபத்துக்களை எதிர்கொண்டனர். விராட நகரத்திலும் கூட அவர்கள் அளவிட முடியாத துன்பங்களை தாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பூசாரியின் கண்கள் துரியோதனின் கண்களை தொட்டபடி பார்த்தன. என் ஆண்டவர், அவர் கூறினார், கடந்த கால அநீதிகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து
இது ஒரு அமைதியான தீர்வுக்கான நேரம் அல்லவா? பாண்டுவின் மகன்கள் தங்களுக்கு உரிமையானதை மட்டுமே விரும்புகிறார்கள். ராஜ்யத்தில் தங்கள் பங்கு அவர்கள் குருக்களுடன் போரிட விரும்பவில்லை. மாறாக அமைதியாக வாழ ஒரு வாய்ப்பை விரும்புகிறார்கள். பூசாரியின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவரது நம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. பாண்டவர்களின் படையின் வலிமையை பற்றி அவர் பேசினார். அவர்கள் இப்போது அவர்களின் கட்டளையில் கூடியிருந்தனர். 7 அச்சுரிமிகள் படைகள் போரிட தயாராக இருந்தன. அவற்றில் சர்ச்சை போன்ற புலிகளும் இருந்தன. குரு குலத்தின் மாபெரும் வீரர்களின் கூட்டத்தின் மத்தியில் தியானத்தில் மூத்தவரும் மிகுந்த உற்சாரம் கொண்டவருமான பீஷ்மர் உயரமாக நின்றார். அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தன. பாண்டவர்களின் அவல நிலையை விவரித்த பிராமணரின் வார்த்தைகளை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். மென்மையான தலையசைப்புடன் பீஷ்மர் பேசத் தொடங்கினார். அவரது குரல் வறண்ட ஆன்மாக்களின் மீது ஒரு இனிமையான தைலம் போன்றதையே. கிறிஸ்தருடன் அவர்கள் அனைவரும் நலமாக இருப்பது எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் என்று அவர் கண்கள் மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தன. அவர்கள் உதவி பெற்று ஒரு நல்ல போக்கை நோக்கி சாய்ந்திருப்பது எவ்வளவு அதிர்ஷ்டம். குருவின் இனத்தின் வம்சாவளியினர் தங்கள் உறவினர்களுடன் அமைதியை விரும்புவது எவ்வளவு அதிர்ஷ்டம். அவரது வார்த்தைகள் வறண்ட பூமியில் லேசான மழைப்பொழிவு போல நேர்மையுடன் சுட்டுகின்றன. விஸ்வர் பேசுகையில் அவரது கண்கள் கூட்டத்தை பார்த்தன. கூடியிருந்த போர் வீரர்களின் முகங்களை எடுத்துக்கொண்டன. அவர் ஒரு கணம் நிறுத்தினார். அவரது வார்த்தைகள் அங்கு இருந்த அனைவரின் இதயங்களிலும் ஆழமாக மூழ்குவதைப் போல, நீங்கள் சொன்னது உண்மை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் தொடர்ந்தார். அவரது குரல் நிலையானது மற்றும் அமைதியானது. இருப்பினும் உங்கள் வார்த்தைகள் மிகவும் கூர்மையானவை. காரணம் நீங்கள் ஒரு பிராமணர் என்று நான் கருதுகிறேன். பீஷ்மரின் பார்வை பெரிதாவின் மகனான அர்ஜுனனை நோக்கி திரும்பியது. அவரது கண்கள் போற்றுதலால் பிரகாசித்தன. அர்ஜுனன் வலிமையானவன், ஆயுதங்களில் பயிற்சி பெற்றவன், ஒரு சிறந்த கார்போர் வீரன் என்று அவர் கூறினார். அவரது குரலில் மரியாதை நிறைந்திருந்தது. போரில் அவை தாங்கக்கூடியவர் யார்? இடி முழக்கத்தை தாங்கிக் கொண்டிருப்பவரும் கூட முடியாத மற்ற வில்லாளிகளும் குறிப்பிட தகுதியற்றவர்கள். பீஷ்மரின் வார்த்தைகள் அர்ஜுனனின் வீரத்தை நேரில் கண்டது போல் நம்பிக்கையுடன் இருந்தான். அப்போதுதான் ராதாவின் மகனான கர்ணன் பீஷ்மரின் வார்த்தைகளுக்கு இடையூறு விளைவித்தார். அவரது குரலும் மோட்டுத்தனமாக வழிந்தோடியது. இந்த உண்மைகளை அறியாத எந்த உயிரினமும் உலகில் இல்லை என்று அவர் ஏளனம் செய்தார். அவற்றை மீண்டும் மீண்டும் சொல்வதில் என்ன பயன்? அவர் துரியோதனனை நோக்கி திரும்பினார். அவரது கண்டு மோட்டுத்தனமாக ஒளிரும். பீஷ்மரின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. ஆனால் அவரது வார்த்தைகள் எச்சரிக்கையின் குறிப்புடன் இருந்தன. அவர்கள் தங்கள் மூதாதையர் சிம்மாசனத்தை திரும்ப பெற விரும்பினால் அவர்கள் நிர்ணயிக்கப்பட்டபடி காட்டில் குறிப்பிட்ட காலத்தை கடக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அவரது குரல் உறுதியாக இருந்தாலும் அளவிற்பட்டது. பின்னர் அவர்கள் துரியோதனை சார்ந்தவர்களாகவும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்த்து பீஷ்மர் பேசி முடித்ததும் கௌரவ தலைவரான திருதராஷ்டிர தலையிட்டார். அவரது வார்த்தைகள் வேண்டுதலால் சுட்டு சொட்டாக வழிந்தன. அவர் பீஷ்மரின் கவலைகளை அமைதிப்படுத்தினார். கர்ணனின் அவமானத்திற்காக கண்டனம் தெரிவித்தார். மேலும் சஞ்சயலை சிந்தனையுடன் நிரம்பிய குரலில் உரையாற்றினார். நான் சஞ்சயாவை பாண்டுவின் மகன்களிடம் அனுப்புகிறேன் என்று அவர் கூறினார். அவரது கண்கள் கூட்டத்தை மீண்டும் ஒருமுறை செய்கிற. பஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. இந்த அமைதியான காட்சியின் மத்தியில் குருட்பில் மன்னரான திருதராஷ்டிரர் தனது அறைகளில் உட்கார்ந்து போர் மற்றும் தோல்வியின் எதிரிகளால் சூழப்பட்டார். அவர் தனது நம்பகமான ஆலோசகரான சஞ்சயாவிடம் திரும்பி கவலையும் ஆர்வமும் கலந்த கலவையுடன் பேசினார். ஓ சஞ்சயனே, பாண்டவர்கள் ஓலவற்றுக்கு வந்துவிட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று அவர் தனது குரலை குறைத்து கொண்டு அளந்தார். நீ போய் அவர்களை பற்றி விசாரித்து வாருங்கள். அஜாசத்துவை என் பெயரால் வாழ்த்தி நல்ல அதிர்ஷ்டம், நீ அத்தகைய நகரத்தை அடைந்து விட்டாய் என்று சொல்லுங்கள். மன்னரின் வார்த்தைகளை மனருக்குள் வைத்துக்கொண்டு சஞ்சயன் தலையசைத்தான். உபபலவத்திற்கு புறப்பட்ட போது சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரிந்திருந்த பாண்டவர்களை பற்றி நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் எப்படி
எப்போதும் நீதிமான்களாகவும் நல்லவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். சென்சேன் உபபவ நகரை நெருங்கிய போது பாண்டவர்கள் தங்கள் தலைவரான அஜாசத்துவை சுற்றி கூடியிருப்பதைக் கண்டான். அவர்கள் வலிமை மற்றும் பின்னடைவில் உருவமாக இருந்தனர். ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கும் நெருப்புடன் அவர்களின் கண்கள் பிரகாசிக்கின்றனர். மன்னர் சொன்ன வார்த்தைகளை பயன்படுத்தி சஞ்சேன் திருதராஷ்டிர சார்பாக அவர்களை வரவேற்றார். பாண்டவர்கள் கவனமாக கேட்டனர். அவர்களின் முகங்கள் வெய்ப்படைத்தன்மையின்றி இருந்தன. ஆனால் அவர்கள் சஞ்சயாவின் வார்த்தைகளுக்கு பதிலளித்த போது அவர்களின் குரல்கள் சோகம் மற்றும் ஏக்கத்தில் ஒரு குறிப்பை காட்டிக் கொடுத்தன. அவர்கள் தங்கள் கஷ்டங்களை பற்றி பேசினர். நாடு கடத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எதிரிகளால் துரோகமாக நடத்தப்பட்டனர். இருப்பினும் துன்பத்தின் போது கூட அவர்களின் ஆவிகள் உடைக்கப்படாமல் இருந்தன. திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் பாண்டவர்களுடன் எப்போதும் முரண்பட்ட தனது சொந்த மகனான துரியோதனனை நோக்கி திரும்பின. பாண்டவர்களின் உரிமையை பறிக்க முடியும் என்று துரியோதனன் ஒரு காலத்தில் எப்படி பெருமை பேசியது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் இப்போது மன்னர் அத்தகைய கருத்தின் முட்டாள்தனத்தை உணர்ந்தார். சஞ்சயன் ஹஸ்தினபுரத்திற்கு திரும்பிய போது திருதராஷ்டிரரின் மனம் பாண்டவர்களுடன் இணைந்து போராடிய மாபெரும் வீரர்களை நோக்கி அலைந்து திரிந்தது. அவர் காந்தீவனின் படைவீரரான அர்ஜுனனையும் போரில் அவரது கொடூரத்தால் மட்டுமே பொருந்தக்கூடிய அவரது சகோதரர் பீமனையும் நினைத்தார். 3 உலகங்களின் அதிபரான கிருஷ்ணரும் இருந்தார். அவர் தன்னை பாண்டவர்களுக்கு தகுதியான கூட்டாளியாக நிரூபித்தார். கிருஷ்ணரை போரில் எதிர்க்க முயன்ற கர்ஷா மன்னன் சிசுபாலாவின் தோல்வியை நினைவு கூர்ந்த மன்னரின் எண்ணங்கள் இருந்தன. அந்த துரதிருஷ்டமான நாளின் நினைவுகள் திருதராஷ்டிரரை இன்னும் வேட்டையாடின. மேலும் அவர் ஒரு முன்கூட்டிய உணர்வை உணராமல் இருக்க முடியவில்லை. ஹஸ்தினபுரத்தின் மீது இரவு வந்தபோது திருதராஷ்டிரில் கவலை அதிகரித்தது. அவரது மகன் துரியோதனன் இந்த நாட்டில் ஒருங்கிணைந்த வலிமைக்கு இணையாக இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஹஸ்தினபுர ராஜ்யத்தில் மன்னர் திருதராஷ்டிரின் நம்பகமான ஆலோசகர் சஞ்சயன் உபலவனுக்கு ஒரு பணிக்காக அனுப்பப்பட்டார். அங்கு அவர் பாண்டவர்களை சந்திப்பார். அவர் அவர்களின் ஆசவைக்கு வந்தபோது சஞ்சயன் 5 சகோதரர்களான யுதிஷ்டிரன், பீம்சேனா, அர்ஜுனன், நகுலன் மற்றும் சலதேவா மீது மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் இருந்தார். சஞ்சயன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மன்னர் யுதிஷ்டிரனை அணுகி தனது விசுவாசமான தோழர்களால் சூழப்பட்டான். நீண்ட பயணத்திற்கு பிறகு அன்புடன் வரவேற்கப்பட்டதற்கு தனது நன்றியை வெளிப்படுத்தி பழைய ஆலோசகர் ராஜாவுக்கு ஒரு ஆழமான வணக்கம் செலுத்தினார். பாண்டவர்களில் குறிப்பாக அவர்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகளின் நல்வாழ்வு குறித்து சஞ்சயனின் வார்த்தைகள் பாசத்துடனும் மரியாதையுடனும் இருந்த சஞ்சயனின் வருகையால் மகிழ்ச்சி அடைந்த யுதிஷ்டிரர் அவரை அன்புடன் வரவேற்றார். மேலும் அவர் புபாலவத்திற்கு பாதுகாப்பாக செல்வது பற்றி கேட்டார். பின்னர் மன்னர் ஹஸ்தினபுரத்தில் உள்ள நிலைமை குறித்து கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். அவரது தாத்தா பீமர், அவரது மாமா திருதராஷ்டிரர் மற்றும் குருஷேத்திர அரச குடும்பத்தின் பிற முக்கிய உறுப்பினர்களின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு குறித்து விசாரித்தார். சஞ்சயனின் பதில் நீண்டது. ராஜ்ஜியத்தை பற்றிய விவரங்கள் நிறைந்ததாக இருந்தது. பாண்டவர்களின் நலனில் மன்னர் திருதராஷ்டிரரின் அக்கறை மற்றும் அவரின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதற்கான அவரது சொந்த ஆர்வத்தை பற்றி அவர் பேசினார். துரோணர், கிருபா மற்றும் புரிசவர்கள் உட்பட ராஜாவின் கீழ் பணியாற்றிய மாபெரும் வில்லாளிகளையும் சஞ்சயன் குறிப்பிட்டார். அவர்கள் அனைவரும் தங்கள் துணிச்சல் மற்றும் ஞானத்திற்கு புகழ்பெற்றவர்கள். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபோது சஞ்சயரின் செய்திக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு ஹஸ்தினாபுரத்தில் பிராமணர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று கேட்டார். அவர்கள் தர்மத்தில் அல்லது நீதியின் பாதுகாவலர்களாக இருப்பதால் அவர்களை பாதுகாப்பதே ராஜாவின் கடமை என்று சஞ்சயருக்கு நினைவூட்டினார். அவர்களின் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் ராஜ்யம் பாதிக்கப்படும் பிராமணருடன் நல்ல உறவை பேணுவதன் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டு சஞ்சயன் சம்மதத்துடன் தலையசைத்தான். அப்பொழுது அந்த பழைய ஆலோசகர் எண்ணற்ற எதிரிகளை தோற்கடித்து குருச்சேத்திர மக்களின் நாயகனாக மாறிய அர்ஜுனனின் சாதனைகளை பற்றி பேசினார். பீமனின் துணிச்சல், சரதேவனின் இராணுவ வலிமை, போரில் நகுலனின் வெற்றிகள் பற்றியும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும்
சஞ்சயன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் அவரது குரலில் கசப்பு ஏற்பட்டது. அவர் யுதிஷ்டிரருக்கு அவர்களின் பிரச்சனைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை நினைவுபடுத்தினார். ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்களின் சவால்களை இன்னும் எதிர்கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு பொதுவான இலக்கை நோக்கி செல்வதை விட தீங்கு விளைவிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக தோன்றியது. ராஜாவின் வார்த்தைகள் ஒரு சவர் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. தேவையின் போது ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்குமாறு அவரது சகோதரர்களையும் உறவினர்களையும் வலியுறுத்துவது போல் என்ற வழியில் சஞ்சயாவின் உபபத்திற்கு வருது. யுதிஷ்டிரர் முன் சஞ்சயன் நின்றபோது அவர் பரிவுடனும் மரியாதையுடனும் அவரை பார்த்தார். நீங்கள் சொன்னது போல் பாண்டுவின் மகனே, அவர் தனது கொலை மென்மையாகவும் எளிமையாகவும் தொடங்கினார். நீங்கள் குருக்கள் மற்றும் அவர்களின் மிகவும் மதிப்புமிக்க உறுப்பினர்களின் நலனை பற்றி கேட்கிறீர்கள். அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நோயற்றவர்களாகவும் சிறந்த மனப்பான்மையால் நிரம்பியவர்களாகவும் உள்ளனர் என்ற செய்தியை நான் கொண்டு வருகிறேன். செல்சியன் தொடர்ந்தபோது யுதிஷ்டிரனின் கண்கள் சற்று குறுகின. ஆனால் திருதராஷ்டிரரின் மகனுடன் நீதியின் பாதையில் நடப்பவர்களும் தீய நிலைக்கு வழிதவறி சென்ற மற்றவர்களும் உள்ளனர். இது இருந்தபோதிலும் இளவரசர் தனது எதிரிகளுக்கு கூட பரிசுகளை வழங்குவதாக அறியப்படுகிறார். மேலும் அவர் பிராமணர்களுக்கு அளித்த காணிக்கைகளை திரும்ப பெறுவது சாத்தியமில்லை. சஞ்சயா தனது எண்ணெய்களை சேகரிப்பது போல் நிறுத்தினார். மரியாதைக்குரிய பாதையை பின்பற்றுவது சத்திரியர்களிடையே ஒரு வழக்கம். ஆனால் சில சமயங்களில் அவர்கள் மீது எந்த தீய விருப்பமும் இல்லாதவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இது வழிவகுக்கிறது. இது ஒரு நல்ல நடைமுறை அல்ல. சஞ்சயா குறிக்கிறார். அவரது குரலில் மறுப்பு உள்ளது. திருதராஷ்டிரரின் மகன் துரியோதல் உண்மையில் குடல் முரண்பாட்டின் பாவத்தில் குற்றவாளி. யுதிஷ்டிரர் மற்றும் அவரது சகோதரர்களின் நீதி இருந்த போதிலும் அவர்கள் மீது தவறான விருப்பத்தை தாங்கினார். ஆனால் திருதராஷ்டிரரே இந்த காயத்தை அங்கீகரிக்கவில்லை. பிராமணர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதால் அத்தகைய பிளவுகளை தூண்டுவது அனைத்து பாவங்களிலும் மிகப்பெரியது என்று அவர் வருத்தப்பட்டார். சஞ்சயன் பேசுகையில் அவர் யுதிஷ்டிரனை அவரது கடந்த கால மகிமைகளின் நினைவுகளுக்கு அழைத்துச் செல்வதாக தோன்றியது. அவர்கள் களத்தில் உங்கள் வலிமையையும் போரில் வழிநடத்தும் அர்ஜுனனின் வலிமையையும் நினைவில் கொள்கிறார்கள் என்று அவர் கூறினார். பீமனின் வலிமையான கழுதை அதன் மிக உயர்ந்த சுருதியில் சங்குஷேல் மற்றும் திறம் எதிரொலிக்கும் போது நினைவு கூறப்படுகிறது. மாக்ரியின் 2 மகன்களான நகுலன் மற்றும் சலதேவன் போர்க்களத்தில் தன்றுடன் தங்கள் திறமைக்காக நினைவு கூறப்படுகிறார்கள். அவர்களின் இயக்கங்கள் விரைவானவை மற்றும் மாறாதவை. விதியின் சிக்கல்களை பற்றிய ஆழமான புரிதலுடன் சஞ்சயாவின் வார்த்தைகள் இருந்தன. ஒவ்வொரு நபருக்கும் எதிர்காலம் என்ன என்பதை அறிய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் மென்மையாக கூறினார். அனைத்து நல்லொழுக்கங்களையும் பெற்ற பாண்டுவின் மகனே, நீ தாங்க முடியாத வகையான பிரச்சனைகளை தாங்க வேண்டி இருந்தது. ஆனால் எனக்கு உங்கள் புத்திசாலித்தனம் மீது நம்பிக்கை உள்ளது. இந்த துன்பத்தை உங்கள் ஞானத்தின் மூலம் விடு செய்வீர்கள். சஞ்சயன் பேசி முடித்ததும் யுதிஷ்டிரனின் கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. நினைவுகள் மற்றும் வரவிருக்கும் போராட்டங்களால் எடை போட்டன. ஆனால் சஞ்சயனின் வார்த்தைகள் நம்பிக்கையின் செய்தியையும் கொண்டிருந்தன. புத்திசாலித்தனத்துடனும் நல்லொழுக்கத்துடனும் அவர்கள் அனைவரும் அமைதியை காணலாம். பாண்டுவின் மகன்கள் திருதராஷ்டிரரின் மகன்கள் சிறிசியர்கள் மற்றும் அனைத்து மன்னர்களும் அங்கு கூடின. சிறிசியா அனர் உரையை முடித்தார். அவரது குரலில் ஈர்ப்பு உணர்வு இருந்தது. பாண்டுவின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் உயரமாக நின்று தனது கண்களை கொண்டு கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்த போது பாண்டவர்களின் முகாமின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. திருதராஷ்டிரரின் தேரோட்ட வீரரும் தூதருமான சஞ்சயன் இறுதியாக அஸ்தினபுரத்திலிருந்து வந்ததால் காத்திருந்த காற்று அடர்த்தியாக இருந்தது. சஞ்சயன் தனது தேரிலிருந்து தனது கண்களை யுதிஷ்டிரனின் மீது இறுக்கமாக வைத்து வணங்கினான். பெரிய மன்னனே, நான் உன்னை வரவேற்கிறேன் என்று அவர் கூறினார். அவரது குரல் மரியாதையால் நிரம்பியது. மேலும் வலிமையான பீமன் தனஞ்சயன் வில்வித்தை வீரர் அர்ஜுனன் மத்தியின் 2 மகன்களான நகுலன் மற்றும் சரதேவன்
சூரா மற்றும் சச்சரியின் வழித்தோன்றலான வாசுதேவா மற்றும் பஞ்சாலர்களின் வயதான ஆட்சியாளரான துருபதன் செந்தேனின் கண்கள் வட்டத்தை சுற்றி பாண்டவர்களின் விசுவாசமான நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் முகங்களை எடுத்துக்கொண்டன. குருக்களின் நலனுக்கான விருப்பத்திலிருந்து நான் கொண்டு வரும் வார்த்தைகளை அனைவரும் கேட்போம் என்று அவர் கூறினார். அவரது குரல் இன்னும் ஆசமாக வளர்ந்தது. மன்னர் திருதராஷ்டிரர் அமைதியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆர்வமாக இருந்தார். இங்கு இந்த பயணத்திற்கான எனது தயாரிப்பை விரைவுபடுத்தினார். சென்சேன் பேசுகையில் யுதிஷ்டிரனின் கருத்து சிந்தனைக்குரியதாக மாறியது. சஞ்சயன் மூலம் அவரது தந்தை அனுப்பிய வார்த்தைகள் நல்லிணக்கத்திற்கான ஆழ்ந்த விருப்பத்துடன் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். பாண்டவர்களுக்கும் குருக்களுக்கும் இடையிலான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க பஸ்திலபுர மன்னன் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தார். சஞ்சயா தொடர்ந்தார். அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல கொட்டி தீர்த்தன. பிரிதாவின் மகன்கள் அனைத்து நல்லொழுக்கங்களையும் பெற்றுள்ளனர். ஸ்திரத்தன்மை, மென்மை, நேர்மை, ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த அவர்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள், தாராளமானவர்கள். தங்களுக்கு அல்லது தங்கள் உறவினர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் எந்த செயலையும் செய்யவிருக்கிறார்கள். அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் மீண்டும் ஒருமுறை யுதிஷ்டிரரின் மீது பூட்டப்பட்டால் உலகளாவிய படுகொலைக்கு வழிவகுக்கும் ஒரு பாவ செயலை செய்வதற்கான எண்ணம் உங்களுக்கு வெறுக்கத்தக்கது என்று சஞ்சய கூறினார். அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியது. இவ்வளவு உயிர்களை அழிக்க வழிவகுக்கும் ஒரு செயலுக்கு தெரிந்தே யார் குற்றவாளி? மனிதர்களை அழிப்பதைக் கொண்ட ஒரு செயல் இது பாவமானது மற்றும் நரகத்திற்கு வழிவகுக்கும். அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும். சரிசஞ்சயன் பேசுகையில் யுதிஷ்டிரன் வேதனை அடைந்தான். தன் தந்தையின் வார்த்தைகள் வெறுமையான வார்த்தைகள் மட்டும் அல்ல, அமைதிக்கான உண்மையான முயற்சி என்பதை அவர் அறிந்திருந்தார். போர், இரத்த கொதிப்பு, அழிவு பற்றிய சிந்தனை அவருக்கு வெறுக்கத்தக்கதாக இருந்தது. சஞ்சயா தொடர்ந்தார். அவரது வார்த்தைகள் ஒரு பிரார்த்தனை போல கொட்டி தீர்த்தன. தங்கள் உறவினரின் நலனுக்காக சேவை செய்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் குருவின் இல்லத்தின் உண்மையான மதங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். அரண்மனை மைதானத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் வகையில் சூரியன் பிராச்சியத்தின் மீது அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. பாண்டுவின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தான். தேரொட்டியாளரும் கதை சொல்பவருமான சஞ்சயன் மீது கண்களை நிலைநிறுத்தி கொண்டிருந்தான். சஞ்சயன் இறுதியாக அவரது குரல் தாழ்ந்ததாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. போர் தவிர்க்க முடியாதது என்று நீங்கள் நினைக்கும் வகையில் நான் என்ன வார்த்தைகளை பேசினேன்? யுதிஷ்டிரனின் காலடியில் அமர்ந்திருந்த சஞ்சயன் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். இளவரசனே, போருக்கு சிறந்த வழி அமைதிதான் என்று உன்னுடைய வார்த்தைகள் கூறுகின்றன. மாற்று வழிகள் இருக்கும்போது யார் போராட விரும்புவார்கள்? உனக்கு தெரியும். யுதிஷ்டிரனை முயற்சி இல்லாமல் தன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடிந்தால் போரில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை. யுதிஷ்டிரன் சிந்தனையுடன் தலையசைத்து தனது கண்கள் சஞ்சயனின் முகத்தை விட்டு விலகவில்லை. ஆம், அமைதிதான் சிறந்த பாதை என்று நான் நம்புகிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இருப்பவர்களை பற்றி என்ன? அவர்கள் வாழ்க்கையின் எளிய இன்பங்களை, மாலைகள், நறுமணங்கள் அல்லது சிறந்த ஆடைகளை அனுபவிக்காமல் இருக்கலாம். இருப்பினும் திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனாவால் நாங்கள் எங்கள் ராஜ்யத்திலிருந்து விரட்டப்பட்டோம். சென்சியா அனுதாபத்துடன் தலையசைத்தார். அவரது வெளிப்பாடு துக்கமானது. இளவரசனே, மன்னன் சிக்கலில் இருக்கிறான். மற்றவர்களின் வலிமையில் பாதுகாப்பை நாடுகிறான். இது புத்திசாலித்தனம் அல்ல. அவர் மற்றவர்களிடம் காட்டும் அதே நடத்தை மற்றவர்களிடமிருந்து திரட்டும். யுதிஷ்டிரனின் கண்கள் குறுகின. கோபத்தின் ஒரு துப்பு அவரது குரலில் ஊடுருவியது. துரியோதனன் நமது நலம் விரும்பியும் ஆலோசகருமான விதுரரின் வார்த்தைகளை புறக்கணித்து விட்டான். அவரது தந்தை திருதராஷ்டிரர் தனது மகனின் ஆலோசனையை பின்பற்ற தேர்ந்தெடுத்தார். அது அநீதியான செயல்களுக்கு வழிவகுத்தாலும் கூட பொறாமையாலும் கோபத்தாலும் மூழ்கியிருக்கும் துரியோதனன் மீரான் அன்பால் மன்னர் கண்மூடித்தனமாக இருக்கிறார். யுதிஷ்டிரர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. ஒவ்வொரு வாக்கியமும்
குருக்களின் வீழ்ச்சியை பற்றிய ஒரு படத்தை வரைவதற்கு கடைசியில் கட்டமைக்கிறது. விதுரரின் ஞானம் புறக்கணிக்கப்பட்டது. இப்போது நமது ராஜ்யம் இடிபாடுகளில் உள்ளது. துரியோதனரின் ஆலோசகர்கள் துசாசனா, சகுனி மற்றும் கர்ணன் போன்ற குறைந்த மதிப்புள்ள மனிதர்கள் அவர்கள் எங்களை இந்த பாதையில் வழிநடத்தியுள்ளனர். மேலும் திரும்புவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது என்று நான் அஞ்சுகிறேன். சென்சியன் கவனமாக கேட்டான். அவரது கண்கள் ஒருபோதும் யுதிஷ்டிரரின் முகத்தை விட்டு விலகவில்லை. இளவரசனின் வார்த்தைகள் வேதனையாலும் துக்கத்தாலும் நிறைந்திருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் நீதியின் ஆழமான உணர்வையும் கொண்டிருந்தாதனல் காலத்தின் தலைசிறந்த போர் வீரரான அர்ஜுனனை பற்றி அவர் பேசும்போது யுதிஷ்டிரரின் உணர்ச்சியின் உச்சத்தில் உயர்ந்தது. அர்ஜுனன் வில்லை கொண்டு தனது திறமையில் ஒப்பிட முடியாதவன். துரியோதனனுக்கு இது தெரியும். இருப்பினும் நமது இறையாண்மையை நம்மிடமிருந்து பறிக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். அவர் இன்னும் இல்லை. ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கையில் அர்ஜுனனுக்கு முன் கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. பாண்டவர்களின் புத்திசாலித்தனமான ஆலோசகரான சென்சியா இளவரசனின் முகத்தின் மீது கண்களை மூடிக்கொண்டு உயரமாக நின்று பேசத் தொடங்கினார். பாண்டவரே, இரக்கமும் அக்கறையும் நிறைந்த அவரது குரலில், சென்சியன், உங்கள் நீதியான நடத்தையை உலகம் கேள்விப்பட்டு விட்டது. பிரிதாவின் மகனே, இதையும் நான் பார்க்கிறேன். வாழ்க்கை விரைகிறது. அதன் முடிவு பெரும் அவமானத்தால் மூடப்பட்டிருக்கும். இதை கருத்தில் கொண்டு நீங்கள் அழியக்கூடாது. போர் இல்லாமல் குருக்கள் உங்கள் பங்கை கொடுக்கவில்லை என்றால் போர் மூலம் இறையாண்மையை பெறுவதை விட அந்தகர்கள் மற்றும் விருஷிகளின் ராஜ்யத்தில் நீங்கள் பிச்சை எடுப்பது மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். சென்சியனின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அர்ஜுனனின் ஆன்மாவில் அவரது பார்வை துளைத்தது. இந்த மரண இருப்பு ஒரு குறுகிய காலமாகும். குற்றம் சாட்டப்படக்கூடியது, புலர்ச்சியான துன்பத்திற்கு உட்பட்டது மற்றும் நிலையற்றது. இது ஒருபோதும் ஒரு நல்ல பெயருடன் ஒப்பிட முடியாது. எனவே பாண்டவரே, ஒருபோதும் பாவம் செய்யாதீர்கள். கூட்டம் அமைதியாக இருந்தது. சென்சியாவின் வார்த்தைகளால் மயக்கமடைந்தது. அவர் தொடர்ந்தார். அவரது குரல் நம்பிக்கையுடன் நிரம்பியது. இது ஒரு நல்லொழுக்க வாழ்க்கைக்கு ஒரு தடையாக மரண மனிதர்களை ஒட்டி கொள்வதற்கான ஆசைகள் ஒரு புத்திசாலி மனிதர் அனைவரையும் முன்கூட்டியே கொன்று அதன் மூலம் உலகில் ஒரு துருப்பிடிக்காத புகழை பெற வேண்டும். ஓதுரிதாவின் மகளே, நல்லொழுக்கத்தின் செலவில் செல்வத்தை தேடுவதன் பயனற்ற தன்மையை பற்றி அர்ஜுனன் பேசும்போது சென்சியனின் கண்கள் அர்ஜுனனின் கண்களில் சரியாக தோன்றியது. செல்வத்திற்கான தாகம் இந்த உலகில் ஒரு சங்கிலியை போன்றது. அதை நாடுபவர்களின் நல்லொழுக்கம் பாதிக்கப்படுவது உறுதி. நல்லொழுக்கத்தை மட்டுமே நாடுபவர் அவர் புத்திசாலி. ஆசைகள் அதிகரிக்கப்படுவதால் ஒரு மனிதன் தனது தற்காலிக அக்கறைகளில் ஆதிக்கப்பட வேண்டும். சென்சியா பேசுகையில் அவர் அர்ஜுனனின் கடந்த காலத்திலிருந்து உருவங்களை உருவப்படுத்துவதாக தோன்றியது. நீங்கள் வேதங்களை படித்தீர்கள். ஒரு புனித பிராமணனின் வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள். தியாக சடங்குகளை செய்தீர்கள். பிராமணர்களுக்கு தொண்டு செய்தீர்கள். உயிரினங்களால் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலையை நினைவு கொண்டாலும் கூட பல ஆண்டுகளாக உங்கள் ஆன்மாவை இன்பத்திற்காக அர்ப்பணித்துள்ளீர்கள். தியானம் செய்யாமல் இன்பங்களில் ஈடுபடுவதன் விளைவுகளை பற்றி பேசும்போது சென்சியாவின் குரல் சோகத்தில் மூழ்கியது. வாழ்க்கையின் இன்பங்களுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் தன்னை அதிகமாக அர்ப்பணித்து மத தியானத்தில் ஒருபோதும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர் மிகவும் துயரமானவராக இருக்க வேண்டும். அவரது செல்வம் போய்விட்ட பிறகு அவரது மகிழ்ச்சிகள் அவரை கைவிடுகின்றன. மேலும் அவரது வலுவான உள்ளுணர்வுகள் அவரது பழக்கமான இன்பத்தை தேடுவதை நோக்கி அவரை தூண்டுகின்ற. சென்சியனின் வார்த்தைகளால் கூட்டம் மாற்றப்பட்டல். அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு வெளிப்பாட்டை காண்பது போல் இருந்தது. வரவிருக்கும் உலகில் அர்ஜுனனுக்கு முன்னால் இருக்கும் செயல்களை பற்றியும் அந்த செயல்கள் அவரது தலைவிதியை எவ்வாறு தீர்மானிக்கும் என்பதையும் அவர் பேசினார். உங்கள் பணி அந்த உளவு சுவையான மற்றும்
சுவையானவற்றுடன் ஒப்பிடத்தக்க வகையில் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. சூரியன் குருக்கேத்திரத்தின் பரந்த நிலப்பரப்பின் மீது அஸ்தமித்து கொண்டிருந்த போர் வீரர்கள் மீது ஒரு சூடான ஆரஞ்சு பிரகாசத்தை செலுத்தியது. பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிர சிந்தனையான அமைதியில் அமர்ந்தார். அவரது கண்கள் ஞானியும் மரியாதைக்குரியவருமான சஞ்சயா மீது நிலைநிறுத்தப்பட்டன. முனிவரின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நரம்பை தாக்கியிருந்தன. மேலும் அவர் முன்னோக்கி செல்லும் பாதையை தெளிவுபடுத்த முயன்றார். சென்சியனே, நீ உண்மையே பேசுகிறாய் என்று தனது குரலை இறுக்கமாக கொண்டு யூதிஷ்டிரன் தொடங்கினான். நீதியான செயல்கள் நமது செயல்களின் மூலக்கல்லாக இருக்கின்றன. ஆனால் நல்லொழுக்கம் மற்றும் தீமை ஒருவருக்கொருவர் போல தோற்றத்தில் இருக்கும்போது நாம் எப்படி அவற்றை புரிந்து கொள்வது? துயரத்தின் பருவங்கள் வரும்போது, நமது வாழ்க்கை முறைகள் அச்சுறுத்தப்படும் போது எது சரிக்காவ என்பதை வேறுபடுத்துவது வெறுகிய முறையில் கடினமாகிவிடும். சென்சியல் கவனமாக கேட்டான். அவரது கண்கள் இவங்களின் ஞானத்தை பிரதிபலிக்கின்றன. அகிம்சை என்ற பண்டைய வார்த்தையை பயன்படுத்தி அவர் முணுமுணுத்தார். அகிம்சை என்பது உலகை மீறும் ஒரு கருத்தாகும். இதற்கு விதிக்கப்பட்டவற்றையும் இல்லாதவற்றையும் வேறுபடுத்துவதற்கு யுதிஷ்டிரன் பாகுபாடு தேவைப்படுகிறது. யுதிஷ்டிரர் சிந்தனையுடன் தலையசைத்தார். சஞ்சயா, உங்கள் கருத்தை நான் புரிந்து கொள்கிறேன். வளமான காலங்களில் நமது கட்டளைப்படி நமது கடமைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் வாழ்வாதாரங்கள் பற்றாக்குறையாக இருக்கும்போது அந்த கடமைகளை செய்ய மாற்று வழிகளை நாம் தேட வேண்டும். இருப்பினும் ஒருவர் ஆதரவற்றவராக இருந்தால் அனைத்து கடமைகளையும் கைவிடுவது நல்லதல்ல. யுதிஷ்டிரரின் வார்த்தைகளின் இடையால் காற்று கனமாக இருந்தது. சென்சியன் முன்னோக்கி சாய்ந்து கண்கள் ஆழமான புரிதலுடன் எரிந்தன. அந்த மாபெரும் முனிவரும் ஆலோசகருமான கிறிஸ்தர் துயர காலங்களில் நமது செயல்களை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். ஆனால் கடமையை கைவிடுவதுடன் தழுவதை நாம் குழப்பக்கூடாது. குறி சொன்னபடி கிறிஸ்தரே யுதிஷ்டிரரின் பக்கத்தில் தோன்றினார். அவரது பிரசன்னம் அமைதி மற்றும் ஞானத்தின் பிரகாசத்தை வெளிப்படுத்தியது போல. என் அன்பான யுதிஷ்டிரனே, கோடை காற்றைப் போல இனிமையான அவரது குரல் மோதலில் இரு தரப்பினரின் நலனை தேடுமாறு நான் பல மன்னர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். மேலும் எனது ஆலோசனையை பின்பற்றுபவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சஜேகி செய்திகள் வீழ்ச்சிகள் மற்றும் பிறர் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளன. அவர்களின் ஆவிகள் உடைக்கப்படவில்லை. கிறிஸ்தரின் வார்த்தைகளை கேட்கும்போது யுதிஷ்டிரரின் கண்கள் விரிந்தன. முனிவர் மூலோபாயம் மற்றும் ராஜதந்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர் என்பதை அவர் எப்போதும் அறிந்திருந்தார். ஆனால் இப்போது அவர் அவரை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்த்தால். நீதியின் ஆதையில் ஒரு வழிகாட்டியாக கிருஷ்ணன் என்று தனது குரலில் பெருமிதத்துடன் பேசிய யுதிஷ்டிரன், எல்லா செயல்களுக்கும் நீங்கள்தான் சிறந்த நீதிபதி. உங்கள் ஆலோசனை இருளில் ஒரு கலங்கரை விளக்கத்தை போன்றது. முன்னோக்கி செல்லும் பாதையை உல செய்கிறது. நான் இப்போது உங்கள் வழிகாட்டுதலை தேடுகிறேன். ஏனென்றால் கடமைகளை கைவிடலாமா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு கொந்தளிப்பான சகாப்தத்தின் மத்தியில் கிறிஸ்தர் தனது ஆழ்ந்த கவலைகளை தனது நம்பகமான ஆலோசகர் சஞ்சயாவுடன் பகிர்ந்து கொண்டார். பாண்டுவின் மகன்கள் அழிக்கப்படக்கூடாது. அவர்கள் ஜெயித்து தங்கள் விருப்பங்களை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கிறிஸ்தர் கூறினார். மன்னர் திருதராஷ்டிரரின் பல மதங்களில் செழிப்புக்காகவும் அவர் பிரார்த்தனை செய்தார். ஏனெனில் அமைதியை நோக்கி அவர்களை வழிநடத்துவதே கிறிஸ்தரின் விருப்பமாக இருந்த கிறிஸ்தர் சன்சேனிடம் தான் எப்போதும் அமைதியின் முக்கியத்துவத்தை நம்புவதாக விளக்கினார். குறிப்பாக அதிகாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு. ஆனால் சோகத்தில் ஒரு குறிப்புடன் பாண்டுவின் மகன்கள் ஒரு முன்மாதிரியான அமைதியான மனநிலையை காட்டினர். மாறாக திருதராஷ்டிரரின் மகன்கள் பேராசை மற்றும் லட்சியத்தால் நுகரப்பட்டனர். அவர்களின் நடத்தையை கருத்து கொண்டு விரோதம் தவிர்க்க முடியாதது என்று சஞ்சயாவால் ஏன் பார்க்க முடியவில்லை என்று கிறிஸ்தர் ஆச்சரியப்பட்டார். இருப்பினும் சஞ்சயருக்கு நம்பிக்கை இல்லை என்று தோன்றியது. அவர் ஒரு தத்துவவாதத்துடன் பதிலளித்தார். இந்த உலகத்திலும் அடுத்த உலகத்திலும் வெற்றியின் தன்மை குறித்து பல்வேறு பிராமணர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டினார். சிலர் வெற்றி என்பது வேயை பொறுத்தது என்று நம்பினர். மற்றவர்கள் அறிவு மட்டுமே ரட்சிப்பை கொண்டு வர முடியும் என்று நினைத்தனர். கிறிஸ்தர் சஞ்சயரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். ஆனால் செயலில்லாமல் அறிவை மட்டுமே நம்பியிருப்பவர்கள் வரைபடம் கொண்ட
ஒரு நபரை போன்றவர்கள். ஆனால் உளவு இல்லை. அவர்களுக்கு எங்கு செல்வது என்று தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர்களின் பசி நிறைவேறாது. பின்னர் கடவுள்களிடம் இருந்து சில உதாரணங்களை உருவாக்கத் தொடங்கினார். கடவுள்களின் வலிமையான மன்னரான இந்திரன் சுய ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் தனது நிலையை அடைந்தார். இதேபோல் வானங்களில் புத்திசாலித்தனமான போதகரான வெஸ்பதி சிக்கனம் மற்றும் சுய கட்டுப்பாடு பாதையை பின்பற்றி தனது நிலையை அடைந்தார். வானங்களிலுள்ள விண்மீன்களும் கூட உழைப்பின் சக்திக்கு ஒரு சான்றாக இருந்தன. ஏனென்றால் அவர்களும் விடாமுயற்சியுடன் தங்கள் நிலைகளை அடைந்தனர். இருசரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்து சன்சியனை அவருடன் எடுத்து சென்றன. பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்களில் சிறந்தவர்கள் பின்பற்றும் ஆட்சி படிப்பு, சிக்கனம் மற்றும் உழைப்பு ஆகியவற்றின் காவையாகும் என்று அவர் வலியுறுத்தினார். சன்சியன் தன்னைப் போலவே புத்திசாலி, இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்டா கூறினார். கிறிஸ்டர் அப்போது கையில் இருந்த கேள்வியை நோக்கி திரும்பினார். மன்னர் சண்டையிடுவது சரியா இல்லையா? 4 சாதிகளை பிரிப்பதையும் அந்தந்த கடமைகளையும் பரிசீலிக்குமாறு சஞ்சயனிடம் கேட்டார். ஒரு பிராமணனின் கடமை படிப்பது, தியாகம் செய்வது மற்றும் கற்பிப்பது. ஒரு சத்திரியனின் கடமை தனது மக்களை பாதுகாப்பதும் நீதியை நிலைநிறுத்துவதும். ஒரு வைசியனின் கடமை வர்த்தகம் மற்றும் விவசாயம் மூலம் செல்வம் சம்பாதிப்பது. அதே நேரத்தில் ஒரு சூத்திரனின் கடமை உயர் சாதியினருக்கு சேவை செய்வதாகும். கிறிஸ்டர் அரச அனைத்து சாதியினரையும் கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தங்கள் கடமைகளை செய்யும்படி அவர்களை நியமிக்க வேண்டும் என்று கூறி முடித்தார். அவர் பக்கச்சார்பற்றவராகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். சிற்றின்ப ஆசைகள் அல்லது பேராசைகளுக்கு ஒருபோதும் அடிபணியக்கூடாது. ஆனால் கிறிஸ்டர் சோகத்தின் குறிப்புடன் குறிப்பிட்டார், குருக்கள் இவற்றை மறந்துவிட்டனர். அஸ்தினபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது சன்சியன் மன்னர் யுதிஷ்டரனின் முன் நின்றான். அவனுடைய கண்கள் சோகம் மற்றும் மரியாதை கலந்த கலவையால் நிரம்பின. ராஜாவிடம் தனது இறுதி வார்த்தைகளை பேசும்போது அவரது குரல் சற்று நடுங்கியது. மனிதர்களின் தெய்வீக ஆட்சியாளரே, நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். செழிப்பு எப்போதும் உங்களுடையதாக இருக்கட்டும் என்று சன்சிய கூறினார். படருவதற்கு முன்பு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து, நான் மாறி மாறி பேசவில்லை அல்லது என் வார்த்தைகளால் புண்படுத்தவில்லை என்று நம்புகிறேன். நான் இப்போது புறப்பட விரும்புகிறேன். அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுடையதாக இருக்கட்டும். சன்சியலின் வார்த்தைகளை கேட்கும் போது யுதிஷ்டரனின் வெளிப்பாடு மேன்மையடைந்தது. அவர் கருணையுடன் தலையசைத்தார். அவரது குரல் அரவணைப்பால் நிரம்பியது. எங்களால் அனுமதி, ஓர் சன்சியை விடுங்கள். உங்களுக்கு அமைதி. நீங்கள் தூய்மையான இதயம் கொண்ட ஒரு நபர். எப்போதும் எங்களை பற்றி நன்றாக சிந்திக்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் தேன் போன்றவை, இனிமையானவை மற்றும் மென்மையானவை. சன்சியன் நன்றியுடன் தலை குனிந்து கண்கள் கண்ணீரால் பிரகாசித்து கொண்டிருந்தான். ராஜாவை மட்டுமல்ல, தன் நண்பர்களையும், அர்ஜுனன், பீமன், நகுலன், சலதேவன், ஜனகனா, சச்சேகி, சேகிதானா ஆகிய தோழர்களையும் விட்டுச் செல்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். புறப்படுவதற்கு முன்பு யுதிஷ்டரனை ஒரு முறை கடைசியாக பார்த்தால். சன்சியர் அரண்மனையை விட்டு வெளியே வந்தபோது தன் மீது ஒரு கடமையின் போக்கை உணர்ந்தான். ஹஸ்தினாபுர மக்களிடையே தனது நல்வாழ்வை பற்றிய செய்தியை பரப்புவதற்கும் அவர்களின் நலை பற்றி விசாரிப்பதற்கும் ஒரு சிறப்பு பணியை மன்னர் அவரிடம் ஒப்படைத்திருந்தார். இது ஒரு சிறிய பணி அல்ல என்பதை சன்சியல் அறிந்திருந்தான். ஆனால் அதை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தான். அவர் நகரின் பரபரப்பான தெருக்களில் சென்று வழியில் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களை வாழ்த்தினார். காட்டில் வாழ்ந்த பிராமணர்கள், தனிமையில் வாழ்ந்த துறவிகள் மற்றும் வேதங்களை படிப்பதில் தங்கள் வாழ்க்கையை கழித்த முறிய முனிவர்கள் ஆகியோரை பார்வையிட்டார். சன்சியல் ஒவ்வொருவரிடமும் கருணை மற்றும் மரியாதையின் வார்த்தைகளை பேசினார். அவர்களின் நல்வாழ்வை பற்றி கேட்டார். மேலும் யுதிஷ்டிரரின் அமைதி பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொண்டார். அடுத்து அவர் அரண்மனைக்கு சென்றார்.
அங்கு அவர் ராஜாவின் போதகர்கள் மற்றும் ஆலோசகர்களான தோணர், அஸ்வத்தமன், கிருப மற்றும் விதுரரை சந்தித்தார். அவர் யுதிஷ்டிரரின் பெயரில் வணக்கம் செலுத்தி அவர்களின் கால்களை தொட்டு மரியாதைக்குரிய வார்த்தைகளை பேசினார். சஞ்சயன் திருதராஷ்டிரரின் மூத்த மகனான சுயோதனாவின் நலனை பற்றியும் விசாரித்தார். அவரது தீய இயல்பு இருந்த போதிலும் அவர் தனது பணியை தொடர்ந்தபோது சஞ்சயா ராஜ்யத்தில் பிற குறிப்பிடத்தக்க நபர்களை சந்தித்தார். சோமதத்தா ஒரு புத்திசாலி மற்றும் நியாயமான தலைவர், சித்தாசேனா பகடை விளையாட்டுகளின் மாஸ்டர், சகுனி காந்தாரர்களின் ராஜா கர்ணன் சக்தி வாய்ந்த போர்வீரர் மற்றும் விதுரா புத்திசாலி ஆலோசகர். அவர் ஒவ்வொருவரிடமும் கருணை வார்த்தைகளை பேசினார். அவர்கள் நாடுகடத்தப்பட்ட போது பாண்டுவின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் தனது நம்பருமான ஆலோசகரும் பாரத வம்சத்தின் வரலாற்றின் ஆசிரியருமான சஞ்சயனை சந்தித்தார். ஆழ்ந்த அக்கறையுடனும் மோதல்களை தவிர்க்கும் விருப்பத்துடனும் யுதிஷ்டிரர் சஞ்சயனிடம் அஸ்திலாபுரத்தில் பார்வையற்ற மன்னரான தங்கள் மாமா திருதராஷ்டிரருக்கு ஒரு செய்தியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அவருக்கு சொல்லுங்கள் சஞ்சயா என்று யுதிஷ்டிரர் நம்பிக்கையுடன் கூறினார். நாம் அனைவரும் பரம பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். குழந்தைக்கு அறிவையும் அறிஞர்களுக்கு குழந்தை பருவத்தையும் தனது சொந்த விருப்பப்படி வழங்குபவர் அவகான். யுதிஷ்டிரர் பின்னர் சஞ்சயருக்கு திருதராஷ்டிரரின் வலிமையை பற்றியும் அவரது வலிமை காரணமாக அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதையும் சொல்லுமாறு அறிவுறுத்தினார். எதிரிகளை அடக்குவோரே, உங்கள் கிருபையின் மூலம் தான் என்று யுதிஷ்டிரர் கூறினார். மென்மையான வயலுடைய குழந்தைகளே, நாங்கள் ஒரு ராஜ்யத்தை பெற்றோம். யுதிஷ்டிரர் தொடர்ந்து பேசுகையில், முதலில் எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை வழங்கிய பிறகு நீங்கள் இப்போது எங்களை பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாது. அழிவு பின்னர் எங்களை தாக்கும் என்று சஞ்சயன் கவனமாக கேட்டான். யுதிஷ்டிரர் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் இந்த செய்தியை திருதராஷ்டிரருக்கு தெரிவிக்க சஞ்சயனை வலியுறுத்தினார். நாங்கள் ஒற்றுமையாக வாழ விரும்புகிறோம் என்று அவர் உறுதியாக கூறினார். எதிரிகளால் தோற்கடிக்கப்படுவதை நீங்களே சரித்து கொள்ள வேண்டாம். சஞ்சயன் புறப்பட தயாரான போது பாரதர்களில் பேரனும் அவர்களது குடும்பத்தில் ஒரு மதிப்புமிக்க நபருமான பீஷ்மருக்கு வணக்கம் செலுத்துமாறு யுதிஷ்டிரன் அவருக்கு நினைவூட்டினார். சாந்தனுவின் இனம் அழிந்து போகத் தொடங்கிய போது அது புத்துயிர் பெற்றது என்று யுதிஷ்டிரன் நன்றியுடன் கூறினார். எனவே ஐயா, உங்கள் பேரங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் நட்புறவுடன் வாழ உங்கள் சொந்த தீர்ப்பின்படி அதை செய்யுங்கள். குருக்களின் புத்திசாலித்தனமான மற்றும் இரக்கமுள்ள ஆலோசகரான விதுராவிடமிருந்து சமாதான ஆலோசனை கேட்கவும் சஞ்சயருக்கு அறிவுறுத்தப்பட்டது. பின்னர் யுதிஷ்டிரர் தனது ராவணத்தை அவர்களுக்கு இவ்வளவு துன்பத்தை ஏற்படுத்திய சரிப்புத்தன்மையற்ற இளவரசர் துரியோதனரிடம் திருப்பினார். கூட்டத்தின் மத்தியில் அப்பாவி மற்றும் உதவியற்ற திரௌபதியை நீங்கள் அவமதித்தீர்கள் என்று யுதிஷ்டிரர் பொறுமையுடன் கூறினார். குருக்கள் கொல்லப்படுவதை பார்க்க எங்களுக்கு மனமில்லை என்பதால் நாங்கள் அமைதியாக தாங்குவோம். துரியோதனனும் அவரது சகோதரர்களும் அனுபவித்த துன்பங்களை யுதிஷ்டிரர் நினைவு கூர்ந்தபோது சஞ்சயன் கவனமாக கேட்டான். அவர்கள் மான்களின் தோள்களை அணிந்து நாடு கடத்தப்பட்டனர். குந்தியின் மரியாதையை பொருட்படுத்தாமல் துசாசனா கிருசரை இழுத்துச் சென்றார். இருப்பினும் இவை அனைத்தையும் மீறி திருதராஷ்டிரருக்கு அமைதி மற்றும் ஒற்றுமையின் செய்தியை வழங்குமாறு யுதிஷ்டிரர் சஞ்சயனை வலியுறுத்தின. காட்சியத்தில் நமது சரியான பங்கை நாம் பெற வேண்டும் என்று யுதிஷ்டிரர் நம்பிக்கையுடன் கூறினார். கௌரவர்களின் அர்ப்பணிப்புள்ள ஊழியராகிய சஞ்சயன் பாண்டவர்களின் முகாமிலிருந்து புறப்பட்ட போது அவரால் பயப்படாமல் இருக்க முடியவில்லை. பகற்களில் அவர்கள் வெற்றி பெற்றதையும் அதைத் தொடர்ந்து அவரது 5 மதங்கள் காட்டிற்கு நாடு கடத்தப்பட்டதையும் தெரிவிக்கும் பணியை திருதராஷ்டிரர் அவருக்கு வழங்கினார். கலத்த இதயத்துடன் சஞ்சயன் தனது கடினமான பயணத்தை அரச தலைநகரான கஸ்தினபுரத்திற்கு தொடங்கினார். அவர் நகருக்குள் நுழைந்ததும் சஞ்சயா அரண்மனை வாயில்களுக்கு சென்றார். அங்கு அவரை போட்ட வரவேற்றார். சஞ்சயாவின் முக்கியத்துவத்தை அறிந்த வாயில் காப்பாளர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த திருதராஷ்டிரரிடம் அவரது ஆலோசகர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் சூழப்பட்ட செய்தியை விரைவாக வெளிப்படுத்தினார்.
சஞ்சயா பாண்டவர்களிடமிருந்து ஒரு செய்தியுடன் வந்திருப்பதை கேள்விப்பட்டதும் திருதராஷ்டிரரின் ஆர்வம் தூண்டப்பட்டது. அரண்மனைக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்ட பிறகு சஞ்சயன் பக்தியுடன் கைபோர்த்து திருதராஷ்டிரரை அணுகினார். ராஜாவின் நலன் மற்றும் அவரது குடும்பத்தின் நலன் குறித்து விசாரித்த யுதிஷ்டிரருடன் அவர் சந்தித்ததை பற்றி அவர் பேசத் தொடங்கினார். எந்த அவமானகரமான வழிகளையும் நாடாமல் நல்லொழுக்கம் மற்றும் செல்வத்திற்கான தனது விருப்பத்தை பற்றி யுதிஷ்டிரர் எப்படி பேசினார் என்பதை சஞ்சயன் நினைவு கூர்ந்தார். ஞானமுள்ள இளவரசர் திருதராஷ்டிரரின் மகன்கள், பேரன்கள், அவர்களின் நண்பர்கள் மற்றும் ஆலோசகர்களின் நலனில் தனது அக்கறையையும் வெளிப்படுத்தினார். இருப்பினும் திருதராஷ்டிரர் நிலைமையின் தீவிரத்தை மறந்துவிட்டதாக தோன்றியது. அவர் யுதிஷ்டிரரின் நோக்கங்களை பற்றியும் அவர் தனது சகோதரர்கள் மற்றும் ஆலோசகர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்றும் கேட்டார். சஞ்சயாவின் பதில் ராஜாவின் சொந்த குறைபாடுகளை முன்னிலைப்படுத்த மட்டுமே உதவியது. ஞானமான முதியவர் வெளிப்படையாக பேசினார். திருதராஷ்டிரரின் எண்ணற்ற தவறுகளையும் விரைவில் வெளிவரும் விளைவுகளையும் சுட்டிக்காட்டினார். ஒரு பாம்பு அதன் தேய்ந்து போன தோலை உதிர்த்ததைப் போலவே அனைத்து பாவ செயல்களையும் கைவிட்ட யுதிஷ்டிரரை நல்லொழுக்கத்தின் முன்னுதாரணம் என்று சஞ்சயா விவரித்தார். தனது சொந்த செயல்கள், தர்மம், மதம் மற்றும் அர்த்தம், லாபம் ஆகிய இரண்டுக்கும் முரணானவை என்றும் இறுதியில் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் துயரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் திருதராஷ்டிரரை எச்சரித்தார். எல்லா விஷயங்களுக்கும் காரணமான நித்திய சாரத்தை உணர்ந்த மன்னர் வாலியின் உதாரணத்தை மேற்கோள் காட்டி ஒருவரின் புலங்களையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சஞ்சயா வலியுறுத்தினார். உரையாடல் தொடர்ந்தபோது கௌரவர்களின் சொந்த வீழ்ச்சியை சஞ்சயா எடுத்துரைத்தார். இது அவர்களின் ஆலோசகர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு என்று அவர் கூறினார். குருக்களின் அழிவு தவிர்க்க முடியாதது என்றும் யுதிஷ்டிரரின் பொறுமை இறுதியில் அவர்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கணித்தார். இருப்பினும் திருதராஷ்டிரர் தனது தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். அவரது மகள் அஜாசத்ரு வெற்றி பெறுவார் என்று நம்பினார். சஞ்சயா நீண்ட பயணத்திலிருந்து தனது சொந்த சோர்வை வெளிப்படுத்தி இரவுக்கு ஓய்வு பெற அனுமதி கோரி முடித்தார். அவர் புறப்பட்ட போது அவர் எச்சரித்தார். அரண்மனையின் பிரமாண்டமான மண்டபத்தில் தனது ஞானத்திற்கு புகழ்பெற்ற ஆட்சியாளரான மன்னர் திருதராஷ்டிரர் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்தார். அவரது கண்கள் இருளால் மூடப்பட்டிருந்தாலும் மாநிலத்தின் முக்கியமான விஷயங்களை சிந்திக்கும் போது உள் நெருப்பால் எரிந்தன. சமீபத்தில் பாண்டவர்களிடமிருந்து திரும்பி வந்த செல்சியாவின் வரவால் ராஜாவின் மனம் நுகரப்பட்டது. விரைவில் அஜாசத்ருவின் செய்தியை அரசவைக்கு வெளிப்படுத்துவார். திருதராஷ்டிர சிந்தனையில் மூழ்கி அமர்ந்திருந்தபோது அவரது ஒழுங்கான காத்திருப்பு ஒரு மென்மையான மரியாதையுடன் அவை அணுகியது. மாட்சிமை பொருந்தியவை என்று அவர் மென்மையாக கூறினார். ராஜாவின் தூதர் உங்கள் கட்டளையின் பேரில் விதுரர் வந்த செய்தியுடன் வந்துவிட்டார். மன்னரின் கண்கள் கவனத்தை ஈர்த்தன. அவர் பதில் அளித்தார். விதுரர் என் அறைகளுக்குள் நுழையட்டும். நான் எப்போதும் புத்திசாலி மற்றும் மதிப்பிற்குரிய க்ஷத்திரியை வரவேற்க ஆர்வமாக இருக்கிறேன். பொருளையுடன் அறையினுள் காத்திருந்த விதுரலை வரவழைக்க ஒழுங்கானவர் விரைந்தார். அவர் திருதராஷ்டிரரின் அறைகளுக்குள் நுழைந்த போது விதுரர் தனது தலையை வணங்கி பக்தியின் சைகையில் கைகளை ஒன்றாக இணைத்தார். ஓ வலிமையான மன்னரே, அவர் கூறினார், நான் உங்கள் உத்தரவின் பேரில் வந்துள்ளேன். என் கவனம் அல்லது ஆலோசனை தேவைப்படும் ஏதேனும் விஷயம் இருந்தால் நான் இங்கு சேவை செய்ய வந்துள்ளேன். திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து மெதுவாக ஆனால் வேண்டுமென்றே நகர்ந்து விதுராவை நெருங்கினார். ஏய் ஞானியான சதி, அவர் தொடங்கினார். செல்சியன் அஜாசத்ருவின் செய்தியை சுமந்து திரும்பி வந்துவிட்டான். இந்த செய்தியின் தாக்கங்களை நான் சிந்திக்கும் போது என் மனம் கவலையில் மூழ்கியுள்ளது. சொல்லுங்கள். என் இதயத்தை துன்புறுத்தும் மற்றும் என்னை தூங்க விடாமல் தடுக்கும் எரியும் உணர்வை தணிக்க ஒரு நபர் என்ன செய்ய முடியும் விதுரா? மென்மையான புன்னகையுடன் பதிலளிப்பதற்கு முன்பு ராஜாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். மன்னரே, தூக்கமின்மை பேராசையால் நுகரப்படுபவர்களையோ தங்கள் செல்வம் முழுவதையும் இழந்தவர்களையோ அல்லது தங்கள் முயற்சிகளில் தோல்வி அடைந்தவர்களையோ பாதிக்கிறது. இந்த துன்பங்களில் எதுவும் உங்களுக்கு ஏற்படவில்லை என்று நம்புகிறேன். திருதராஷ்டிரர் தலையை அசைத்தார். அவரது புருவம் கவலையில் மூழ்கியது. அதற்கு
அவர் இல்லை, ஞானமுள்ள சத்ரி என்று பதிலளித்தார். என் பிரச்சனைகள் இந்த உலகத்தை சேர்ந்தவை அல்ல. சென்சியாவின் செய்தியின் நிலை மற்றும் எனது சொந்த சந்தேகங்கள்தான் என்னை துன்புறுத்துகின்றன. அவர் தொடர்வதற்கு முன்பு ஒரு கணம் நிறுத்தி, விதுரனே, உங்களிடமிருந்து ஞானத்தில் வார்த்தைகளை கேட்க விரும்புகிறேன். எல்லா ஞானிகளாலும் மதிக்கப்படும் நல்லொழுக்கம் மற்றும் புத்திசாலித்தனத்தின் புலன்கள் உங்களிடம் மட்டுமே உள்ளன. விதுர பேசத் தொடங்கியதும் தலை குனிந்து வணங்கினார். மாட்சிமை பொருந்தியவரே என்று அவர் கூறினார். மன்னர் யுதிஷ்டிர ஒரு நியாயமான ஆட்சியாளர், 3 உலகங்களின் ஆட்சியாளராக இருப்பதற்கு தகுதியானவர். இருப்பினும் அவரது பல நல்லொழுக்கங்கள் இருந்தபோதிலும் அவரை உங்கள் ராஜ்யத்திலிருந்து நார்கடத்தியது நீங்கள்தான். பாண்டவ இளவரசருக்கு எதிரான குலங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் இன்னும் அதிகாரத்தை ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள். மன்னரின் கண்கள் வெட்கத்தில் மூழ்கிற. பஸ்தினபர் ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமாகி சிம்மாசன அறையின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தத் தொடங்கியது. திருதராத்திரர் என்ற குருட்டு மன்னர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது முகம் கவலையுடனும் அக்கறையுடனும் இருந்தது. அவர் தனது புத்திசாலித்தனமான மற்றும் கற்றறிந்த ஆலோசகரான விதுரரிடம் திரும்பி வழிகாட்டலை கேட்டார். நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுங்கள் என்று பதட்டத்தில் கனத்த குரலில் பேசிய திருதராஷ்டிரர், எங்களில் நீங்கள் மட்டுமே மரம் மற்றும் லாபம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஓ விதுரா, எனக்கு புத்திசாலித்தனமாக அறிவுரை கூறுங்கள் என்றார். விதுரா தனது மகத்தான இதயத்துடனும் உலகத்தை பற்றிய ஆழமான புரிதலுடனும் இரக்கத்துடன் ராஜாவை பார்த்தார். திருதராஷ்டிரர் தங்கள் ராஜ்யத்தை சூழ்ந்திருந்த குழப்பத்தை சமாளிக்க சிரமப்படுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். என் அன்பான மன்னனே, விதுரன் தொடங்கினான், கேள்வி கேட்கப்படாவிட்டாலும் ஒருவர் உண்மையாக பேச வேண்டும். அவர்களின் வார்த்தைகள் நல்லதா அல்லது கெட்டதா, வெறுக்கத்தக்கதா அல்லது இனிமையானதா, குருக்களுக்கு எது நல்லது, எது நன்மை பயக்கும் மற்றும் ஒழுக்கத்துடன் ஒத்து போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதுரவின் வார்த்தைகளை கேட்க ஆவலுடன் திருதராஷ்டிரர் முன்னோக்கி சாய்ந்தார். விதுரா, ஓ பாரதனே, நியாயமற்ற மற்றும் முறையற்ற வெற்றிக்கான வழிகளில் உங்கள் இதயத்தை வைக்காதே. நியாயமான மற்றும் சரியான வழிகளை பயன்படுத்திய போதிலும் புத்திசாலியான ஒரு மனிதர் தனது எந்த ஒரு நோக்கமும் வெற்றி பெறவில்லை என்றால் வருத்தப்படக்கூடாது என்று கூறினார். விதுரா தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரிப்பது போல் வீழ்த்தினார். ஒருவர் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன் ஒருவரின் திறமை, செயலின் தன்மை மற்றும் அதன் நோக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் அனைத்து செயல்களும் இந்த 3 காரணிகளை பொறுத்தது. இவற்றை கருத்தில் கொண்டு ஒருவர் ஒரு செயலை தொடர வேண்டும். அதை திடீர் தூண்டுதலில் எடுக்கக்கூடாது என்று அவர் கூறினார். விதுரர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் திருதராஷ்டிரரின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. ராஜாவின் ராஜ்யம், அதன் வறண்ட பிரதேசங்கள், கருவூலங்கள் மற்றும் மக்கள் தொகை அனைத்தும் இரவு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருப்பதை கண்டார் விதுரா. ஆனால் ராஜாவே, நிலப்பரப்பு ஆதாயம், இழப்பு, கருவூலம், மக்கள் தொகை மற்றும் தண்டனை குறித்து விதிதாச்சாரம் அல்லது அளவீடு அறியாத மன்னரார் தனது ராஜ்யத்தை நீண்ட காலம் தக்க வைக்க முடியாது. மறுபுறம் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இவற்றில் அளவுகளை நன்கு அறிந்தவர் மதம் மற்றும் லாபத்தை பற்றிய அறிவை பெற்றிருப்பது அவசியம். தனது ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது மனம் தனது சொந்த ராஜ்யம் மற்றும் அதன் பல சிக்கல்களை பற்றிய எண்ணங்களுடன் ஓடுகிறது. விதுரா தொடர்ந்து பேசினார். அவரது வார்த்தைகள் ராஜாவின் தொந்தரவான இதயத்தின் வழியாக ஓடும் ஒரு மென்மையான நீரோட்டம். அமைதியான பயணத்தில் தனது குதிரைகளை வழிநடத்தும் ஒரு அனுபவம் வாய்ந்த தேரோட்டியைப் போல ஒருவரின் புலன்களை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பற்றி அவர் பேசினார். கூறினார். ஒருவரின் உடல், ஒருவரின் உள்ளேயுள்ள ஆன்மா, அதன் இயக்கி புலன்கள், அதன் குதிரைகள் அந்த சிறந்த குதிரைகளால் வரையப்பட்ட நன்கு பயிற்சி பெற்றால் புத்திசாலி வாழ்க்கையின் பயணத்தை மகிழ்ச்சியுடன் செய்கிறார். மேலும் பஸ்தனபுரத்தில்
கம்பீரமான அரங்குகளில் குருட்டு மன்னன் திருதராஷ்டிரன் ஞானம் மற்றும் நல்லொழுக்கத்திற்கான தாகத்தை தணிக்காமற் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். தனது